கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், கர்த்தருடைய நாள். வாரத்தில் முதலாவது நாள் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும், தேவன் நமக்கு செய்த காரியங்களை எண்ணி பார்த்து சாட்சிகளை கொண்டு வரவும் கர்த்தர் தயவு செய்தார். ஆகையினால இந்த நாளிலே தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிற உங்களையும், நேரலைகளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் வீடுகளில் அமர்ந்திருந்து யூடியூப் பேஸ்புக்ல இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானா இந்த நாளிலே ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் தாமே நம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். இந்த வார்த்தைகள் உங்களை இந்த நாளில உயிர்ப்பிக்கும். ஆகையினாலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நானும் நீங்களுக்கு இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியா நம் இருதயங்களை தேவனுக்கு திருப்புவோம். இந்த நாட்களிலே நானும் நீங்களும் அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்பார்ப்புகள் உண்டு, பல விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆனா எத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையா இருந்தாலும், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. எங்கே இருந்தா இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளலாம், அல்லது யாரோடு இருந்தா இந்த ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே நாம் ரூத் 1வது அதிகாரம் 1 தொடக்கம் 17 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பெரிதான ஒரு சரித்திரத்தை அங்கே நம்மாலை கவனித்து பார்க்க முடியும். அந்த காரியத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம ஜெபிக்கலாம். அதனாலே இந்த 1 தொடக்கம் 17 வசனங்களில ஒரு குடும்பத்தினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம், அதை கவனித்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்க அநேக நேரங்களில் அறிந்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். ரூத்னாலே உங்களுக்கு ஞாபகம் ஒரு நகோமி, ரூத் அவருடைய காரியங்களை குறித்து நீங்க அதிகமா நீங்க அறிந்திருப்பீங்க. இந்த நாடுல அவனுடைய குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். இங்க பாருங்க, வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரம் அவருடைய முதல் வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். ரூத் 1:1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தவர் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்க, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் காலத்துல தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இங்க இந்த வசனத்துலதான் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நாம் கவனித்து பார்க்கலாம். யூதா என்னும் பெத்லகேமிலே எலிமெலேக்கு என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய மனைவி பெயர் நகோமி. அவர்கள் அங்க என்ன செய்கிறாருன்னா கடந்து போகிறாங்க. எங்க இருந்து எங்கன்னா அவங்க இருந்த தேசத்துல பஞ்சம் உண்டானதுனால அவர்கள் பெத்லகேமில இருந்து அங்கே மோவாப் என்கிற ஒரு தேசத்துக்கு போகும்படியாக அவர்கள் கடந்து போகிறார்கள். பாருங்க, அந்த ஊர்ல பெரிய பஞ்சம் உண்டாயிட்டது. அந்த பஞ்சத்தினால அவர்கள் மோவாப்புக்கு போகும்படி அவர்கள் முற்படுகிறார்கள். இங்கே பார்ப்போமானால் இந்த மோவாப் அல்லது யூதா, அப்புறமா அதுல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பெத்லகேம் என்கிறதான அந்த பெயர்களுக்கு வேதம் சில அர்த்தத்தை கொடுக்கிறது. நாங்க அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம கவனிச்சு பார்ப்போமா இருந்தா, இந்த மோவாப் தேசத்துக்கு போற எலிமெலேக்கு பாருங்க, தன்னுடைய மனைவியோடு கூட அங்கே தன்னுடைய 2 குமாரர்களோடு கூட அங்கே பஞ்சம் உண்டாததுனால மோவாப்புக்கு அங்கே போகிறார்கள். என்ன எங்க இருந்து எங்க போகிறார்கள் சொன்னா, அங்கே இந்த இடத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பெத்லகேம் என்று சொன்னாலே அதற்கு அர்த்தம் அப்பத்தின் வீடு. இங்கே நம்ம தொடர்ந்து கவனித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த நாட்களில நீங்க எங்க இருந்தா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், நீங்க எங்க யாரோடு இருந்தா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களுடைய காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். இது இன்றைக்கு முக்கியமான காரியம். அதனால நாம் இருக்க வேண்டிய இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்க வாசித்து பார்க்கிறோம். பஞ்சமும் பலவிதமான கொள்ளை நோயும் பலவிதமான காரியங்கள் நம்ம காதுகள்ல கேட்கிறோம். நேற்றைய நாள்ல கூடி நான் அங்கே இன்டர்நெட்ல
யூடியூப் பேஸ்புக்ல கவனித்து பார்க்கும் பொழுது வருகிற வருஷத்துல டிசம்பர் ஜனவரி மாதத்துல இலங்கை பட்டணத்துல ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வரப்போகிறது. என்ன பஞ்சம்னா உணவு பற்றாக்குறையா. முழு உலகமே இன்னைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. என்னன்னா நடக்கிற பலவிதமான யுத்தத்தினால எல்லா இடத்திலையும் அங்கே பெட்ரோல் பிரச்சனை, இங்க டாலர் அதிகரிச்சிருக்குது. இப்படி பல காரியங்கள். இங்க ஒரு பக்கம் இயற்கையின் சீற்றங்கள், இங்க மழை இல்ல, பலவிதமான வெக்கையினால வெப்பத்தினால அங்கே விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இல்லாதனால மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் தேசத்துல பல இடத்துல நாம் கவனித்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலே இந்த முழு உலகமும் அங்கே சகல விதமான பஞ்சத்துல அல்லது குறைவுல இருந்தாலும் அங்கே நான் பார்க்கிறேன், நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் எத்தனை பஞ்ச காலத்துல நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை செழிக்க அல்லது நம்ம உயர்த்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அதனாலே உன்னுடைய வீட்டுல, உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய சுகத்துல, தேவைகளில, பண தேவைகளில அல்லது உன்னுடைய குடும்பத்துல இங்கே எந்த குறைவும் இருக்காமல் கர்த்தருடைய நிறைவாய் மாற்றுவாருன்னா நீ சரியா ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த முழு உலகமும் சொல்லலாம் பஞ்சம், ஐயோ பிரச்சனை, ஐயோ கொள்ளை நோய், பலவிதமான காரியங்கள் சொல்லி உலகம் முழுவதும் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா நாம கர்த்தரோடு இருப்போமானால், கர்த்தரை நம்ம துதிக்கிறவர்களா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் நாங்க பாதிக்கப்படாதபடிக்கு, பஞ்சமோ எந்த காரியமோ நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் காணப்படும். இத்தனை பஞ்ச காலத்திலும் வேதத்துல வாசிக்கிறோம். ஈசாக்கு என்கிற மனுஷன் அங்கே பஞ்ச காலத்துல விதைத்தான், 100 மடங்கு என்ன செய்தானா? அறுவடை செய்தானா. ஈசாக்கு ஒரு இடத்துல போய் கிணறு தோண்டினான். அங்கே ஜீவ ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எல்லாரும் கிணறு தோண்டினாங்க, அங்க தண்ணீர் இல்ல, பலவிதமான காரியங்கள் உண்டானது. ஆனா ஈசாக்கினுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. இப்படி இருக்கிற இந்த காரியத்துல இங்கே நாம் கவனித்து பார்க்கிறோம், இந்த எலிமெலேக்கு என்கிற மனுஷன் தன்னுடைய ஊர்ல பஞ்சம் உண்டாதனால அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். என்ன தீர்மானம்னா, பெத்லேகேமில விட்டு, பெத்லேகேமில என்ன இல்லையா, ஆகாரம் இல்லைன்னு சொல்லி அவன் வேற ஒரு தேசத்துக்கு, மோவாப் தேசத்துக்கு போகும்படி அவன் அங்கே தன்னை ஏற்பாடு செய்து கொண்டு தன்னோட குடும்பத்தோடு கூட கடந்து போறதை நான் கவனித்து பார்க்கலாம். இங்கே கவனித்து பார்க்கிற பொழுது மோவாப்புக்கும் இங்க பெத்லேகேமுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு காரியம் உண்டுன்னா, மோவாப் தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசம். மோவாப்பியர் யாருன்னா, அவர்கள் நான் அந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 32 தொடக்கம் 37 வசனங்களை வாசிக்கிற பொழுது, இந்த மோவாப்பியர் யார்? இந்த பெத்லேகேமில இருந்து இந்த மனுஷன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போறான். அவன் போற இடம் சரியான இடம் என்றதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல வசிக்கலாம் 1 தொடக்கம் 32 தொடக்கம் 37 வசனங்கள்ல இந்த மோவாப் சந்ததியை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. அந்த வசனங்களை நான் கவனமா வாசிக்கிற பொழுது கவனமா கவனிக்கும்படி அன்பா கேட்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனமும் 32 தொடக்கம் அங்கே அந்த வார்த்தைகள் சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், லோத்துடைய சம்பவம் அங்கே வருகிறது. லோத்த அங்கே அந்த பட்டணத்தை அழிக்கும்படி லோத்த ஆண்டவர் என்ன செய்தாரு, தேவதூதர் அனுப்பி கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அவனை காப்பாற்றும்படி சமபூமியில எங்கேயும் நிக்காம ஓடி போய் மலைகளுக்கு ஓடி போய் என்று சொல்லி லோத்த கையில பிடிச்சு இழுத்து கொண்டு போய் லோத்த காப்பாத்தின அந்த சம்பவத்துல 32ஆம் வசனத்துல பாதுகாப்பாக அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனா பாதுகாக்கப்பட்ட லோத்துனுடைய பிள்ளைகளுடைய சந்ததியிலே உருவாகிறவர்கள் தான் இந்த மோவாப்பியர்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நம்முடைய தகப்பனாலே சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட கூட சயனிப்போம் வா என்றால், அப்படியே அந்த இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவர் போய் தன் தகப்பனோட சயனித்தால் அவள் சயனித்ததை எழுந்திருந்ததை அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரி மதுவை குடிக்க கொடுப்போம்
நம்முடைய தகப்பன் நாளே சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோட கூட சயனி என்றார். அப்படியே அந்த ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை பிடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட கூட சயனித்தாள். அவள் சயனித்ததை எழுந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பம் வதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார்கள். இந்த வசனத்தை எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வசனத்துல நாம் கவனிச்சு பார்க்கும் பொழுது இந்த எலிமெலேக் என்கிற மனுஷன் பெத்தேலில இருந்து பெத்தேல் தேசத்துல பஞ்சம் உண்டானதுனால மோவாப்புக்கு போறான். ஆனா இந்த மோவாப் யாருன்னா தன் தகப்பனுக்கு மதுவை கொடுத்து தகப்பனோட சயனித்து அவன் தகப்பனுடைய சந்ததியில ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததி தான் இந்த மோவாப் சந்ததி. அப்படியானா தேவனுடைய பார்வையில மிகவும் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள், தேவன் அருவருக்கிற ஒரு சந்ததி இந்த மோவாப்பியர்கள். இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அங்கே லோத்து அந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து லோத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவன் அந்த பாதுகாப்பு கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை சரியா நடத்தக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்தான்னா தன்னுடைய பிள்ளைகளே தனக்கு மதுவை கொடுத்து தன்னுடைய சைனிக்கு ஒரு சந்ததியை உருவாக்கும் வரைக்கும் லோத்து அறியாதிருந்தார். அப்படிப்பட்டவனுடைய சந்ததியில உருவாகின அந்த மோவாப் தேசத்துக்கு தான் யாரு போறது? யார் போறது? எலிமெலேக்கு போறாரு. யாரோட போறாரு? 2 பிள்ளைகளோட, 2 குமாரனையும் 2 மனைவியும் 2 குமாரனை கூட்டிட்டு போறாங்க. இங்க போய் அங்கே பார்க்கிற பொழுது இந்த யூதாவில் உள்ள பெத்லெகேமில் இருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறான். இந்த யூதா என்றாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா துதி என்கிற அர்த்தமா. யூதாவில் உள்ள பெத்லெகேமில் இருந்து மோவாப்புக்கு போறான். இப்ப யூதாவும் பெத்லெகேம் என்று சொல்றதுக்கு 2 அர்த்தம் உண்டு. யூதா என்றாலே அர்த்தம் துதி, பெத்லெகேம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அங்க எந்த குறை இல்லாத ஒரு வீடு. இங்க பாருங்க, இந்த எலிமெலேக்கு எடுத்த தீர்மானத்தை பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்துல தேவனை துதிக்கிற பெத்லெகேமில் இருந்து அந்த பெயரை உடையவன் இப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவன் எடுத்த தீர்மானம் என்னன்னா மோவாப்புக்கு போட தீர்மானிக்கிறான். மோவாப்பியர் யாருன்னா தேவனால அங்கீகரிக்க கூடாதவர்கள், தேவனால தண்டிக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய சந்ததி ஒரு பிழையான முறையில் அவர்களுடைய சந்ததி உருவாக்கப்பட்டது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சந்ததி வாழுகிற மோவாப் தேசத்துக்கு இந்த எலிமெலேக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு நகோமியோட அவன் பிரயாணப்பட்டு போறதை நாங்கள் கவனித்து பார்க்கலாம். அதனாலே இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று, யூதாவில் உள்ள பெத்லெகேம். யூதான்ற துதி, பெத்லெகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. இந்த எலிமெலேக்கு என்கிறவனுக்கு பெயரின் அர்த்தம் என்னன்னா அந்த அர்த்தம் இப்படியாய் சொல்கிறது. அங்கே பார்க்கிறோம், என் ஆண்டவர் ஒரு ராஜா. எலிமெலேக்கு அர்த்தம் என்னவா? என் ஆண்டவர் ஒரு ராஜா. இங்க பாருங்க, இந்த எலிமெலேக்கினுடைய பேருக்கு அர்த்தம் நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரிய ராஜா. நான் இருக்கிற இடம் துதி, தேவனை துதிக்கிற ஒரு ஸ்தலம். நான் வாழ்ந்த இடம் அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வீடு பெத்லெகேம். இங்க இருந்து இப்ப இவர் போறாரு, மோவாப்புக்கு போறாரு. மோவாப்புக்கு போய் மோவாப்புல அவனை பார்த்து கேட்பாங்க, ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? அவர் எப்படி சொல்லுவாருன்னா, நான் யூதாவில் உள்ள பெத்லெகேம்ல இருந்து வந்திருக்கிறேன். என் பேரு எலிமெலேக்கு. என்னுடைய ஊருக்கு என்னுடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா என்று சொல்லி இவர் இப்ப அதை சொல்வார். என்ன சொல்வாருன்னா, என் ஊருக்கு அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடு. என்னுடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னா ராஜா. நான் ஒரு ராஜாவுடைய பிள்ளை என்பது அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2-3 அர்த்தத்தை உடையவன், துதியினுடைய சேனையினுடைய அர்த்தத்தை கொண்டவன், அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வீட்டினுடைய அர்த்தத்தை கொண்டவன், அவனுடைய பேருக்கு அர்த்தம் ராஜா என்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டவன். எங்க போறான்னா பஞ்சத்தினால இன்னொரு நாட்டுக்கு ஆகாரம் தேடி போறான். அங்க போய் அவன் என்ன சொல்லிருப்பான்னா, யாரு தெரியுமானா, என் பேருக்கு அர்த்தம் தெரியுமா, நான் எங்க இருந்து வர்றது தெரியுமா, நான் இருந்த இடத்தினுடைய அர்த்தம் தெரியுமான்னு கேட்டா இவர் எல்லாம் அழகா சொல்லு கொடுறாங்க. எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. என்னப்பா நீ கேட்டா உன் பேருக்கு அர்த்தம் ராஜான்னு சொல்ற, உன் வீடு நீ இருந்த ஸ்தலத்துக்கு அப்பத்தின் வீடு, ஆகாரத்துக்கு குறைவே இல்லைன்னு சொல்ற,
அங்க பஞ்சம்னு சொல்ற, அங்க இருந்து இங்க வந்திருக்க சொல்லி அங்கே பல நேரத்துல அவனை பார்த்து ஒரு நேரம் அவனை வேதனைப்படுத்தியும் அவனை ரொம்ப துக்கப்படுத்தி இருப்பார்கள். ஆனா இத்தனை துக்கங்களுக்கு மத்தியில இங்கே பாருங்க, அந்த அப்பத்தின் வீட்டுல இருந்து எதற்காக நீ வந்த சொல்லி அந்த மோவாபியர் கேட்டிருந்தான். என்ன சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? ஐயோ, எங்க தேசத்துல என்னது பஞ்சம், எங்க தேசத்துல ஆகாரம் இல்ல. நீங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நீங்க வாசிச்சு பாக்குறீங்க. ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டானதுனால அவன் அங்க இருந்து என்ன செய்யறானா, எலிமெலேக்கு தன் 2 பிள்ளைகளோட எங்க போறான்? மோவாப்புக்கு போறான்றது அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே நாங்க கவனித்து பார்க்கலாம். அவன் அப்படி போய் சொல்லும் பொழுது அவன் கேட்டிருப்பான், என்னையா நீ சொல்ற, உனக்கு உன் ஆண்டவர் உன் ராஜா என்கிற, அப்பத்தின் வீடுங்கிற, சாப்பாடை தேடி அழைகிறிய, நீ எப்படி இது சொல்லி கேட்கும் பொழுது அவன் என்ன பதில் சொல்லிருப்பான்னு தெரியல. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க சொல்லுவீங்க எப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமாச்சு, நான் தேவன் அறிந்து இத்தனை ஆண்டு, நான் born கிறிஸ்டியன், பிறக்கும் பொழுதே கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தேன். கர்த்தர் இன்னைக்கு எல்லா விதமான சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, பிள்ளைகளை, கணவன், மனைவி, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. என் வாழ்க்கையில குறைவே இல்ல, விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. நான் தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் என்னை இருளில் இருந்து தூக்கி எடுத்தாரு, என்னை தேவன் கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்காரு. நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி, அவர் என்னுடைய தேவன் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா என்று சொல்லக்கூடிய நானும் நீங்களும் இன்றைக்கு ஒருவேளை இந்த மோவாப்புக்கு போன எலிமெலேக்கு குடும்பத்தை போட, சில பேர்ல குறைவோட, சில பேர்ல தேவைகளோட, பிரச்சனைகளோட, பலவிதமான நெருக்கத்தோட நம்ம தேவனை சேவிக்கிறோமா என்றுதான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஒருவேளை நம்ம சொல்றோம், மார்பிள அடிச்சுக்கிறோம், ஐயோ நான் தேவனுடைய பிள்ளை, என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமாச்சு, நான் தேவனுடைய ராஜ்யத்துல, நான் ஊழியத்துல இருக்கிறேன், அல்லது தேவனாய் கர்த்தர் என்ன உயர்த்தி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நான் யாரு தெரியுமா? உலகத்துல எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிறோம். எங்க வாழ்க்கையில குறைவில்லை, நிறைவான தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில எல்லா விதத்துல கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த எலிமெலேக்கை போல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்க்கிறவர்களா நீங்க இருப்பீங்களா இருந்தா நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். எலிமெலேக்கு எடுத்த முடிவு போல நீங்களும் ஏதோ ஒரு பிழையான முடிவு எடுத்திருக்கலாம். எலிமெலேக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு, அந்த ராஜா அங்கே அவன் ஆறுதலா அமைதலா இருந்து கர்த்தரை துதிச்சாலே அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருந்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் மறந்து அவன் என்ன செய்கிறான்னா, சபிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள, தேவனால அங்கீகரிக்கப்படாத அல்லது தேவனால ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தேசத்துக்குள்ள அங்கே பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு அங்க பாவத்தை துணிகரமா செய்கிற ஒரு தேவனால சபிக்கப்பட்ட ஒரு சந்ததிக்குள்ள போய் இந்த எலிமெலேக்கு அங்கே கால்களை எடுத்து வைக்கிறதை நாம் கவனித்து பார்க்கலாம். இங்க பாருங்க, எலிமெலேக்கு போனாது கூடி பரவாயில்லை, ஆனா அவன் போய் அங்க செய்த இன்னும் 2 தவறுகளை நான் காண்பித்து கொடுத்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவது அவன் என்ன செய்தான்னா, இங்க பாருங்க அந்த வசனங்கள் சொல்லுகிறது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, உங்கள் தேவனை நீங்க உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற பொழுது யெகோவா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுவாங்க. ஆனா இப்போ எலிமெலேக்கு என்ன செய்யறான்னா, மோவாப் முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறான். என்ன தூசிக்கிறான்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றான், நான் அப்பத்தின் வீட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றான், நான் ஒரு துதியின் சந்ததி, என் பேருக்கு அர்த்தமே நான் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜாங்கிற அர்த்தத்தை கொண்டு அவன் இருக்கிறான். ஆனா அங்க போய் என்ன சொல்றான்னா, ஐயோ எனக்கு ஆகாரம் இல்லை, என் தேசத்துல பஞ்சம், என் தேசத்துல என்னால வாழ முடியாது, என் குடும்பத்தை என்னால நடத்த முடியல, இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள நான் போறதுனால நான் அந்த தேசத்தை விட்டு இங்கே வந்திருக்கிறது சொல்லுகிறது எவ்வளவு பெரிய தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் தேவனை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற உங்க வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று காரியங்களை செய்றீங்களா, அல்லது ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில தூசிக்கப்படுகிறதா? நாம சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் இருக்கிற இடம் தவறு, சரியான இடத்துல மோவாப்புல இருந்து நம்ம வெளியே வர வேண்டும். இப்படி தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது இங்கே எலிமெலேக்கு என்ன செய்யறான்னா, மோவாப் முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறான். பெயர்தான் என் ஆண்டவர் ராஜா, இருந்த இடம் தான் அப்பத்தின் வீடு, ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பல பிரச்சனையோட அவன் அடைகிறான். இது எலிமெலேக்கு இருந்த பிரச்சனை. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? பேர் தான் கிறிஸ்தவர்கள்,
பேர் தான் தேவனை அறிந்திருக்கிறோம், பேர் தான் born கிறிஸ்டியன், பேர் தான் இத்தனை வருஷம் நாங்க சபைக்கு போறோம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படிக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு நாம ஏதோ ஒரு காரியத்துல சாட்சி இல்லாதவர்களாய் ஒருவேளை நம்ம இருப்போமானால், இந்த எலிமெலேக்கு எடுத்தது போல நாமும் ஏதோ ஒரு பிழையான தவறான முடிவுகளை எடுத்திருக்க வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு நாம் அதை சோதித்து பார்த்து நாம் சரியான இடத்துல இருந்து, சரியான நபரோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற குடும்பமாய், பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாய் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து அந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த யூதா என்பதற்கு அர்த்தம் துதி. இந்த நாளிலே எலிமெலேக்கு அங்க துதிய விட்டு அவன் வேறொரு பட்டணத்துக்குள்ள வாரான். நம்முடைய வாழ்க்கையில நாங்களும் ஒரு காலத்துல கர்த்தரை இரவும் பகலுமா துதிச்ச ஒரு குடும்பம் தான், தேவனை நல்லா உயர்த்தி சாட்சி கொடுத்து மையப்படுத்தின குடும்பம் தான். இன்னைக்கு ஒருவேளை நானும் நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறோமா இருந்தா, சில வேளை நாங்களும் அந்த துதியை விட்டு வெளியே வந்திருக்கலாம். தேவனை அது துதிக்கிற ஸ்தானத்துல இருந்து, தேவனை உயர்த்துகிற அந்த ஸ்தலத்துல இருந்து, தேவனுடைய பாதுகாப்பின் இடத்துல இருந்து, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வீட்டில இருந்து ஒருவேளை நம்ம வெளியே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது இந்த எலிமெலேக்கு செய்த பல தவறுகள் உண்டு. ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னன்னா, அவன் ஏதோ ஒரு பஞ்சத்துக்காக போனான். போய் என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்களோட கூட என்ன செய்யக்கூடாது? களவாமல், அவர்களுக்கு முன்பதாய் முன்மாதிரியா, சாட்சியா, அவர்களுக்கு முன்பதாய் தேவன் நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நான் பிரச்சனையோட தான் வந்திருக்கிறேன், ஆனா என்னோட கர்த்தர் இருக்கிறாரு, இவைகள் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாதுன்னு சொல்லி தேவனை மையப்படுத்தக்கூடியவன் அங்க என்ன செய்தான்னா, அங்கே போய் செய்த முதல் தவறு என்னன்னா, வேதத்துல வாசித்து பாருங்கள், எலிமெலேக்கு இருந்த 2 பிள்ளைகளையும் அந்த மோவாபியர் பெண்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். முதல் தவறு என்னன்னா, ஒண்ணு நீ தேவனை விட்டு வந்த, அப்பத்தை விடாய கிறிஸ்துவ விட்டு வந்த, அவருடைய துதியில் அந்த சந்ததியை விட்டு நீ வெளியில வந்ததுனால நீ செய்த முதலாவது தவறு என்னன்னா, நீ அந்த 2 ஆண் பிள்ளைகளையும் அங்க இருக்கிற மோவாபிய அந்த தேவன் அருவருக்கிற சந்ததிக்கு அந்த 2 ஆண் பிள்ளைகளையும் எலிமெலேக்கும் நகோமியும் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. திருமணம் முடிச்சு கொடுத்தா தேவனாய கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? என்னாச்சு? நீ சம்பந்தம் பண்ண இடம் தவறு என்கிறத ஆண்டவர் அங்க கரெக்டா அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறாரு. காண்பித்து கொடுத்தது மாத்திரமல்ல, அங்க அதனால அவன் பேஸ் பண்ண பிரச்சனை என்னன்னா, 2 மகனையும் அங்க அவர்கள் இழக்கிறாங்க. நகோமியுடைய 2 மகன் என்ன செய்யறாங்க? 2 பேரும் மரித்து போறாங்க. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, நான் கதையா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அந்த 2 முதலாவது மரிக்கிறது யாருன்னா, எலிமெலேக்கு மரிக்கிறான், கணவன் மரிச்சு போறான். அதுக்கு பின்பதாக அவனுக்கு அந்த நகோமிக்கு துணையா இருந்த, ஐயோ கணவன் தான் இல்ல, எனக்கு 2 மகன்மார் இருக்கிறாங்க, அவங்க என்ன பாத்துக்கிடுவாங்க, அவங்களோட கூட 2 மருமகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன காத்து கொள்ளுவாங்க, நான் எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லி ஒருவேளை அவங்க அந்த தைரியத்துல இருந்திருப்பாங்க. அப்ப கூட அவங்க யோசிக்கல, ஐயோ நாங்க முதலாவது என் கணவனை இழந்துட்டேன், இப்பயாவது நான் அப்பத்தின் வீடாக தேவனுடைய வீட்டுக்கு நான் போகணும், நான் திரும்பி போகணும், நான் வந்தது ஏதோ ஒரு பஞ்சத்துக்காக தான் வந்தேன், ஆனா இங்க இருக்க கூடாது, இந்த இடத்துல இருந்தா கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டாரு, தேவனுக்கு சித்தமான இடம் இல்லை என்பதை நகோமி அன்னைக்கு முடிவு எடுக்கல, அங்கேயே தரித்திருந்தாள். முதலாவது அவ பேஸ் பண்ணா, தன்னுடைய கணவனை இழந்தான். அதோட அவளுக்கு ஒரு பயம் வரல, ஐயோ அவ என்ன செய்தானா, இல்ல பரவாயில்ல, கணவன் இல்லாட்டி இந்த 2 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்க நீ பாத்துக்கிறவன்னு சொல்லி தொடர்ந்து அதே பட்டணத்துல சபிக்கப்பட்ட தேவன் அருவருக்கிற சந்ததியோட அவங்க கை கோர்த்து அல்லது அவங்க சம்பந்தம் வைத்து அவங்களோட கூட தன்னுடைய வாழ்க்கையை கட்டி அதிலே அவர்கள் நடத்தப்பட்டார்கள். காலம் கடந்து போற பொழுது நகோமி 2 ஆண் பிள்ளைகளையும் அவள் இழந்தாள். 2 பேர் மரித்து போனாங்க. இப்ப அவ எங்க இருந்து வரும்போது எப்படி வந்தான்னா, அவ வந்தது எதுக்குன்னா ஆசீர்வாதத்துக்கு தான் வந்தான். நான் போனா நல்லா இருப்பேன்னு தான் வந்தான். நான் போனா எனக்கு அங்க பஞ்சம், இந்த நாடு பஞ்சம், இந்த ஊர் பஞ்சம், இந்த ஊர்ல ஒண்ணுமே கிடையாது, தண்ணி இல்ல, பயங்கர பஞ்சம், ஆனா நான் பிள்ளைகளோட நல்லா இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தா. ஆனா தேவ சித்தத்தின்படி முடிவெடுத்தால். அதான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். எடுத்த முடிவினால
கணவனை இழந்தார், 2 பிள்ளைகளை இழந்தார். இப்ப ஒரு விதவையா அவ தனிமையா நிற்கிறார். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அவளுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்து போயிருச்சு. பாருங்க, அவ பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு வந்தா பாரத்துக்கு மேல பாரம். இப்ப 2 ஆண் பிள்ளை இருந்துச்சு, எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி தன் போர் இடத்துல எல்லாம் இவங்க என்ன வச்சு காப்பாற்றலாம்னு சொல்லி வந்தா இப்ப 2 பெண் பிள்ளைய தான் பாரம் எடுத்திருக்கான். யாருன்னா ரூத்தும் ஓர்பானையும் பாரம் எடுத்திருக்கான். 2 மகனும் இறந்து போயிட்டான், கணவன் இறந்து போயிட்டான். இப்ப பாருங்க 3 பேரும் விதவை. எதுக்கு வந்தாங்க? ஆசீர்வாதத்தை தேடி வந்தாங்க. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? இருந்ததும் இழந்தாங்க. அவங்க பெத்தேல்ல இருந்து வரும்பொழுது பெத்தேல்ல இருக்கிற ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க, எலிமெலேக்கு நகோமி போகாத, நம்ம தேசத்துல கொஞ்ச நாளைக்கு பஞ்சம் இருக்கும், இது அப்பத்தின் வீடு, கர்த்தர் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசம் செழித்து இருக்கும், கண்டிப்பா கர்த்தர் நம்ம மறக்க மாட்டாரு, கர்த்தரை நம்பி இது சார்ந்திரு, இது துதியின் இடம், தேவனை இதுல துதிக்க துதிக்க உன் தோல்வி ஜெயமாய் மாறும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், கர்த்தரை நம்பி இது சார்ந்திரு என்று சொல்லி எத்தனை பேர் ஒரு வேலை இங்க மோவாபுக்கும் அந்த நகோமிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனா அவங்க எடுத்த முடிவு என்ன? ஆசீர்வாதமான பட்டணத்தை விட்டுட்டு, அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வீட்டை விட்டுட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டுட்டு அவங்க எடுத்த முடிவு அது தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இழப்பை சந்திப்பதற்கான முடிவை அது காணப்பட்டது. இங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இழந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளுடைய அர்த்தம் என்னன்னா, முதலாவது மகன் மக்லோன், 2வது மகன் கிளியோன். மக்லோனுக்கு அர்த்தம் என்னன்னா வியாதியும் பலவீனமும். பிள்ளை பிறந்துச்சு, எப்படி பிறந்திருக்கு? வியாதியும் பலவீனமுமா. கிளியோனுக்கு அர்த்தம் எல்லாமே நஷ்டமா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை விட்டு விலகி வந்ததுக்கு பிறகு, தேவ சமூகத்தை விட்டு விலகி வந்ததுக்கு பிறகு, தேவனுடைய அப்பத்தின் வீடாக தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி வந்ததுக்கு பிறகு, துணிகரமா தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதுக்கு பிறகு நானும் நீங்கள் முகம் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் பலவீனம், வியாதி, நஷ்டம், வேதனை, கவலை, கண்ணீர், துக்கம், பாடுகள், தோல்வி, பலவிதமான சஞ்சலங்கள், பெருமை, இழப்பு, பலவிதமான சோதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழி, எல்லா காரியத்திலும் அங்கலாய்ப்பு, பயம், பல காரியத்துக்கு நாம முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இவர்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்ததுனால, பாதுகாப்பாகிய அப்பத்தின் வீட்டில இருந்து வெளியே வந்ததுனால அவங்க எடுத்த தீர்மானம் கொஞ்சம் கூட அமர்ந்து யோசிக்கல. ஐயோ, நம்ம போற மோவாபியர் நம்மளை நேசிப்பாங்களா? அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? அந்த தேசம் தேவன் நேசிக்கிற ஒரு தேசமா? அந்த ஜனங்கள் தேவன் விரும்புகிற ஜனமா? அந்த ஜனங்களுடைய சுபாவம் எப்படி? அவர்களை தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரா? இவர்களோட இருந்தா நாம ஆசீர்வதிக்கப்படுவோமா என்கிறத இன்றைக்கு அவர்கள் யோசித்து பார்க்காததுனாலதான் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். மனைவிய கணவனை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், பேர் புகழ் எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் என்னன்னா அவர்கள் எடுத்த முடிவுதான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருப்பீர்களானால், ஒருவேளை இந்த வசனத்தை யூடியூப்ல பேஸ்புக்ல நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரிகள், உங்க குடும்பத்துல நீ ஏதோ ஒரு கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்தவ குடும்பமா இருப்பாயானால் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இனம் தெரியாத பாரமும் வேதனையும் கவலையும் கண்ணீர் துக்கமும் உனக்குள்ளே காணப்படுமானால் சோதித்து பார். தேவனுக்கு சித்தமான இடத்துல நீ நிற்கிறாயா? தேவனுக்கு சித்தமான வழியில நீ பிரயாணிக்கிறாயா? உன்னுடைய தீர்மானங்கள், திட்டங்கள், உன்னுடைய செயல்கள், நீ போகிற வழி, நீ எடுத்த முடிவுகள் தேவனுக்கு சித்தமானதா? ஆகையினால தேவனுக்கு சித்தமானதானால் அவர் உன்னை நீ காத்து இருக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமா தருவேன் என்று வாக்கு பண்ணவர் கர்த்தர் அந்த தேசத்துல உன்னை தலைமுறை பண்ணுவார். ஒருவேளை தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்வாயானால், நகோமியுடைய வாழ்க்கையில, எலிமெலேக்குடைய வாழ்க்கையில நடந்ததை போல பலவிதமான நெருக்கங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாய் காணப்படும். இன்றைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் வந்து சொல்லுவாரு, இவங்க ஒண்ணு செய்வாங்க. தேவர சித்தம் ஒரு மாதிரி இருக்கும், இவர்களுடைய தீர்மானங்கள் ஒரு மாதிரி இருக்கும். தேவனுடைய அழைப்பு ஒரு விதமா இருக்கும், இவர்களுடைய விருப்பம் இன்னொரு காரியமா இருக்கும்.
தேவனோடு இணைந்து சேர்ந்து போவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை இழந்து போவார்கள், தேவனுடைய கிருபை இழந்து போவார்கள், தேவனுடைய கரம் அவர்களை விட்டு விலகி போகும். அவருடைய வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் சஞ்சலமாய் காணப்படும். ஆகையினாலே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பொழுது தேவனாய கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள தேவன் ராஜாதி ராஜாவாக அவர் அசைவாடி அவர்கள் உங்களை சகல கிருபைக்குள்ளும் ஐஸ்வர்யத்திலும் மேன்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கையில குறைவில்லை, போராட்டம் இல்ல, வேதனை இல்ல, கண்ணீர் இல்ல, நிந்தை இல்ல, அவமானங்கள் இல்ல. கர்த்தர் உங்களை பாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில உன் சமாதானம் பெரிதாய் இருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அதனால இந்த எலிமெலேக்கு இந்த நகோமி எடுத்த முடிவு தேவனுடைய பார்வையில எப்படி இருந்தது? வேதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்க கொஞ்ச காலம் பாடனுபவித்து நான் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நான் தலை நிமிர்த்துவேன். வேதம் சொல்லுகிறது பாடுகள் கொஞ்ச காலம். பாடுகள் எப்ப? எவ்வளவு காலத்துக்கு? கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்குள்ள நம்மால நிக்க முடியாம நம்ம ஐயோ இதை விட வேற வழி இருக்கு எனக்கு தெரியும், இதை விட வேற காரியம் எனக்கு தெரியும், இதை விட நான் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன், இதுக்கு வேற ஐடியா நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ எடுக்கிற ஐடியா, நீ போடுற காரியங்கள் எல்லாமே எப்படி ஆகும்னா பல விதத்துல ஒரு தோற்று போன ஒரு தீர்மானங்களாய் அது காணப்படும். அதனால இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவள் இப்படி தன் பிள்ளைகள் எல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து இருக்கிற ஒரு நேரத்துல அவளிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. அதிலே நான் வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது நீங்க அதுல தொடர்ந்து 1 தொடக்கம் 6 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே நீங்க அந்த கதையா நீங்க கவனிச்சு பார்க்கலாம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களிலே ஒருத்தி ஓர்பாள், மற்றொருத்தி ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிளியோன் என்பவரும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரத்தி இருவரையும் தன் புருஷனையும் இழந்து போய் தனித்தவளானாள். என்னவா? அதுல அந்த வசனங்களை நான் சொன்ன காரியங்களை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். புருஷனை இழந்துட்டா, பிள்ளை இழந்துட்டா, 2 மருமகளோட தனிச்சிருக்கிறான். இப்படி தனித்திருக்கிற பொழுது 10 வருஷம் அந்த மோவாப்புல இருந்தானா. 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, என்ன கேள்விப்படுறானா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, எங்க சந்தித்தானா? பெத்லகேம்ல இருந்த அந்த பஞ்சம் நீங்கிருச்சு. கர்த்தர் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்தார். அங்க பஞ்சம் எல்லாம் தீர்ந்துருச்சு, அங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவள் மோவாப் தேசத்தில இருந்து கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்தில இருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் இப்பதான் முடிவெடுத்திருக்கிறான். 10 வருஷத்துக்கு பிறகு முடிவெடுத்திருக்கிறான். என்னவா? கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படுறா? ஐயோ, என் தேசத்துல கர்த்தர் ஜனங்களை சந்தித்தான், என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, என் தேசத்துல ஆகாரம் இருக்கு, என் தேசம் இன்றைக்கு செழித்திருக்குன்னு சொல்லி அவள் அத கேள்விப்பட்ட உடனே 10 வருஷம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது அவள் கேள்விப்படல. 10 வருஷம் அவருடைய எடுத்த தீர்மானங்கள், எடுத்த முடிவுகள் அவருடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைக்குள்ள அவளை தள்ளினது, பலவிதமான நிந்தைக்குள்ள அவள் தள்ளப்பட்டாள். ஆனா அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள்னா, என் தேசத்துல என் ஜனங்களை என் தேவன் சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் நிறைவாய் உண்டு என்பதை அவள் அறிந்து என்ன செய்தாலாம்?
புறப்பட்டு அங்க போக அவ முயற்சி செய்யறான். இங்க பாருங்க, இந்த காலையில நான் உங்களை பார்த்து சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த துதிய நீங்க விட்டு விலகி போனா உங்கள் பிரச்சனைகள் இருந்து உங்களால வெளியே வர முடியாது. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போனா உங்க பிரச்சனையிலிருந்து உங்களால வெளியே வர முடியாது. தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய மகிமையை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல இருந்து நீங்க விலகி போனா உங்களால உங்க பிரச்சனையிலிருந்து உங்களால வெளியே வர முடியாது. ஆனா ஆண்டவர் இந்த எலிமெலேக்குக்கும் இந்த 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 குடும்பத்தாருக்கும் நகோமிக்கும் கர்த்தர் கொடுத்த இடம் எதுன்னா ஆசீர்வாதமான ஒரு இடம். அப்பத்தின் வீடு, நிறைவான வீடு, ஆகாரம் நிறைவா இருக்கிற ஒரு வீடுதான். சில காலத்துல அங்க சில பஞ்சங்கள் வரும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது, இன்னைக்கு நகோமிய போல எலிமெலேக்க போல இன்னைக்கு கிறிஸ்தவ பல குடும்பங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாய் போகிறது. ஒரு சின்ன பிரச்சனைக்கு என்ன செய்வாங்கன்னா அமர்ந்து இருந்து இதுல நாம எப்படி ஜெயம் கொள்வது, இதுல எப்படி நாம் இருந்து வெளியே வருவது, இதை எப்படி நாம தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது, இதற்கு என்ன வழி, இதற்கு வேற ஏதாவது வழி தேவன் நமக்கு உண்டு பண்ணுவாரா, இதற்கான வாசல்களை சத்துரு அடைச்சு வச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை திறப்பார். அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? துணி எடுத்தா சாத்தான் ஓடுவான். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? சின்ன பிரச்சனை வந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கும், கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனை எல்லாமே கர்த்தர் கொண்டு வரது அல்ல. பிரச்சனை எல்லாமே நாங்க வழி வகுத்துக் கொள்வது, நாங்க அதை தேடிக்கொள்றது. அதனால இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த எலிமெலேக்கும் நகோமியும் எடுத்த முடிவுகளினால பலவிதமான இழப்புகளும் பலவிதமான நிந்தைகளும் அவமானங்களும் போராட்டங்களுக்கு அவங்க முகம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு நாள் கேள்விப்படுறாங்க, என் தகப்பனுடைய வீட்டுல ஆகாரம் உண்டு, என் தகப்பன் என் தேவன் என் ஜனத்தை சந்தித்தார்னு சொல்லி கேள்விப்பட்டு அவன் என்ன செய்யறானா அங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் பங்காளியா மாறுகிறான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவளுடைய மாமிசத்தில் எடுத்த முடிவுகளினால கணவனை இழந்தார், 2 பிள்ளைகளை இழந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில பாரத்துக்கு மேல பாரம் வந்தது, சோதனைக்கு மேல சோதனை வந்தது, நெருக்கத்துக்கு மேல நெருக்கம் வந்தது. ஆனா தேவன் அறிந்த குடும்பம், கர்த்தரை நம்பின குடும்பம், கர்த்தருக்காக வைராக்கியம் நின்ற குடும்பம். இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியத்துல அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள்னா, அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறது. ஆகையினால கிறிஸ்தவ குடும்பமாய் இருக்கிற நீங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் அமைதலாய் இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து அழைத்த அழைப்புக்குள்ள தரிசனத்துக்குள்ள தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அந்த மகாபரிய திட்டத்துக்குள்ள உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து காத்திருந்து அந்த சித்தத்துக்குள்ள நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து நடத்துவீங்களா இருந்தா தேவனாய கர்த்தர் உங்க வாழ்க்கையில சகல குறைவையும் நிறைவாய் மாற்றி, தேவனாய கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணி உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி கர்த்தர் உங்க வாழ்க்கையை குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றி உங்களுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தருடைய கரம் இருந்து நீங்க நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாய் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் காணப்படும். அதனால இந்த காலையில இந்த வசனத்தை கேட்கிற சகோதரி சகோதரியே, ஒருவேளை இந்த நகோமியை போல எலிமெலேக்கை போல நீங்க தேவனை விட்டு விலகி போய் ஏதோ ஒரு காரியத்துல நீங்க கட்டப்பட்டிருப்பீர்களானால் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்தை திரும்பி பாருங்க, துதியின் எல்லைக்குள்ள ஓடிவான், தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய பாதுகாப்புக்குள்ள ஓடிவான். அங்கே 10 வருஷம் கழித்து நகோமி என்ன செய்யறான்னா, ஆண்டவருடைய பக்கமாய் அவள் திரும்புகிறான், கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு என்ன செய்யறானா, திரும்பவும் அவன் அந்த தேசத்துல இருக்க விரும்பல. திரும்ப என்ன செய்யறானா, என் அப்பத்தின் வீடு, என் தகப்பனுடைய வீடு, என் தேசம் செழிப்பா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, நான் அங்க போகிறேன்னு சொல்லி அவர் முடிவுகளை எடுத்தார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஏதோ ஒரு வறட்சியான, ஏதோ ஒரு குழப்பத்தோட, ஏதோ ஒரு அங்கலாய்ப்போட இது எப்படி ஆகும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோட இருப்பீங்களா இருந்தா தேவன் பக்கமாய் திரும்புங்கள், தேவன் பக்கமாய் சார்ந்து கொள்ளுங்க, தேவ பாதத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க, காத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய சிந்தையில, உணர்வுகள்ல, உணர்ச்சிகள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட இடைபடுவார், அவர் உங்களை எடுத்து நடத்துவார். நீங்க வெட்கப்பட்ட தேசத்துல ஒரு கலைய உயர்த்துவார். உங்களோடு கூட இருந்து தேவனாய் கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும்.
இன்றைக்கு நானும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும், தேவன் பக்கமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். நகோமி 10 வருஷம் சுயத்துல ஓடுனா, கணவனை இழந்தான், மாமிசத்துல முடிவெடுத்தா, பிள்ளைகளை இழந்தான், பலத்துல 10 வருஷம் தன்னால நிற்க முடியும் யோசித்தான். வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால்தான் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியானுடைய காலத்துல ஒப்புக்கொடு, காத்திரு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல சகலத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வேண்டுதல் கேட்கப்படும். உன்னுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படும். எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் சந்தித்து கொடுப்பார். தோல்வி ஜெயமாய் மாறும். கண்ணீரெல்லாம் உன் துடைக்கப்படும். துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உன்னை செழித்து உன்னை தலை நிமிர பண்ணுவார். உன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார். உன் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் உன்னோடு உன் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆகையினால யாரோடு இருந்தா எங்க இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை கவனித்து நிதானித்து நீங்க உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. தேவனாய் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. துதியில நிரம்பி காணப்படுங்க. தேவ சமூகத்துல உங்களை துதிக்க ஒப்புக்கொள்ளுங்க. நீங்க துதிக்க துதிக்க தட உடையும். துதிக்க துதிக்க எல்லா விதமான சத்துருடைய கிரியைகள் முறியடிக்கப்படும். கர்த்தருக்குள்ள ஒரு செயல் கொண்டவர்களாய் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.